அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ணேன் இனிமேல் நம்ம ஸ்டாண்டப் காமெடி என்ன பண்ணணும், அதையே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க, வெளியே ஸ்டேஜுக்கு பண்ணிட்டு அப்படிங்கிற ஒரு தைரியமே நல்ல விஷயமா நல்ல ஒரு எக்ஸாம்பிளா. நாளைக்கு வந்து இந்த மாதிரி ரோட்டரி கிளப் மீட்டிங்ல என் பொண்ணு வந்து பேசும்போது மை ஃபாதர் இஸ் மை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை இருக்கும். ஆசை இருக்கும், சரியா? நடக்கும்னு நான் சொல்லல, ஆசை இருக்கும்னு தான் சொல்றேன். இப்ப எங்க அப்பா இந்த மீட்டிங்ல போனா வெளியே வாணிங்க இவ்வளவு வாங்கிருக்கா அவனுக்கு, இதுதான் காமெடியா அப்படின்னு சும்மா சொன்னேன். பட் என்ன, பட் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம். லைக் சம் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி எங்க அப்பா அம்மா இருக்கும், சம் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி எங்க அப்பா அம்மா இருக்கக்கூடாது நான் கத்துக்கிட்டேன். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, லைக் ஐ வாண்ட் டு பி a good father அப்படிங்கிறதுனால எனக்கெல்லாம் எக்ஸாம்பிள் என்ன, வீட்டில் யாரையும் கேட்டால் டிப்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு நம்ம பெற்றோர்கள் கொடுத்த அட்வைஸ் என்ன, வளர்ந்தா உனக்கே புரியல, இப்படி தெரிய எனக்கு அதெல்லாம் சொன்னாங்க, உனக்கு நான் அதான் சொல்லுவேன், வளர்ந்தா உனக்கே புரியும். நான் என்ன நினைச்சேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சது. நான் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் அப் பண்ணிக்கிட்டது எல்லாமே சினிமா பார்த்து, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்து நான் வளர்ந்துட்டேன். ஏன்னா ஒரு ஆண்மகனா நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கற்றுக்கிட்டேன். சார் அது முட்டாள்தனமான டிசிஷன், நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு வந்து என்னன்னா, எதில் வந்து நான் நிறைய ஆன்மீகத்தை பார்த்தேன்னு சொன்னேன். பனியன் செட்டி விளம்பரம் ஒரு இடம் முடியாது, உண்மையாகவே சொல்றேன். இப்போ கூட நீங்கள் டிவியில் போய் பாருங்க, இப்பயும் அந்த ட்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது பனியன் செட்டி விளம்பரங்கள் மட்டும் என்றைக்குமே மாறினதே. யாராவது ஒருத்தர் சிக்ஸ் பேக் வச்சுட்டு பனியன் போட்டு ஜட்டி போட்டு வருவார், பின்னாடி வந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டோட லிரிக்ஸ்க்கும் விற்கிற ப்ராடக்ட்டுக்கு சம்பந்தமே இருக்காது. செல்வாக்கு, வீரம், துணிவு, வாரிசு, ஜட்டியா, எதுக்கு என்ன சொல்ல வராங்க? இப்போ விற்கிறது பனியன் செட்டி, வாங்குறதுன்னு சொல்லிட்டு தானே விற்கிறது. செல்வம், வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது இதோட கொடுமை என்னன்னா, அதுக்கு ஒரு டேக்லைன் வேற இருப்பாங்க பாத்தீங்களா? விற்கிறது ஜட்டி, அதுக்கு டேக்லைன் ஏதாவது ஒரு பிராண்ட், மேன்டெக்ஸ் ஒரு பிராண்ட், மேன்டெக்ஸ் ஜட்டிகள் ஆண்மையின் அடையாளம். ஜட்டி எப்படி ஆண்மையின் அடையாளமாகும்? ஆண்மையின் அடையாளத்தை மறைக்கிறதுக்கு தான் ஜட்டி. அதுவே தெரியாம இது ஒரு விளம்பரம் சொல்லி இதை பார்த்து நான் ஷேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் பரவாயில்ல, இப்போ வர குழந்தைங்கன்னா இன்னும் பாவம். நண்டு லுங்கின்னு ஒன்று இருக்கு, யாராவது பார்த்து இல்லாத. சார் நான் ஆனஸ்டா சொல்றேன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நான் டிவியில பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நான் லுங்கி கட்ட மாட்டேன்,